ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பறவையின் சாகசம். அமெரிக்கன் ஜேர்னலில் வந்த ஒரு நிகழ்வு. ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்ட ஒரு பெண் குருவி கழுகு விஞ்ஞானிகள் எல்லாம் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது. தென்னாப்பிரிக்கா முதல் ஃபின்லாந்து வரை கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டருக்கு மேல் அந்த தூரத்தை வெறும் 42 நாட்களில் பறந்துவிட்டன இந்த பெண் பறவை. அதன் அர்த்தம் என்ன? ஒரு மனிதனுக்கு இயந்திரங்கள், வழிகாட்டும் கருவிகள், ஓய்வு நிலையங்கள் தேவைப்படும் போது இந்த பறவை 2 சிறகு மற்றும் இயற்கை அறிவை மட்டுமே நம்பி தினமும் 230 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்திருக்கிறது. இந்த பறவை பறந்த பாதையும் ஒரு அதிசயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆப்பிரிக்கா முழுவதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டில் பறந்திருக்கிறது. சூடான், எகிப்து நாட்டை கடக்கும்போது நைல் நதியையே பின்தொடர்ந்து பறந்திருக்கிறது. கடலின் மேல் நீண்ட தூரம் பயணிப்பதை தவிர்த்திருக்கிறது இந்த பறவை. ஏனென்றால் அகன்ற கடலில் அது உயிர் வாழ தேவையான நீர் கிடைக்காது என்பதை உள்ளுணர்வில் தெரிந்திருக்கிறது. அதற்கு பாலைவனங்கள், நதிகள், கண்டங்களும் காலநிலைகளும் மாறிய போதிலும் கூட மனிதர்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத துல்லியத்துடன் பறந்து சென்று இருக்கிறது இந்த பறவை. ஜிபிஎஸ் தரவை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் என்ன கூறுகிறார்கள்? இத்தகைய இடம்பெயர்வுகள் பறவைகளின் உயர்ந்த சகிப்புத்திறன், அசாதாரண உடலியல் அறிவு எவ்வளவு அதிசயமானது என்பதை உணர்த்துகின்றன. அவைகள் பூமியின் காந்தப்புலம், சூரியன் உருவாக்கும் கோணங்கள், காற்றின் வழித்தடங்கள், மனிதர்கள் இன்னும் புரிந்து கொள்ள முயலும் உள்ளார்ந்த வரைபடங்களை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்கின்றன. சுவாரஸ்யமான தகவல், சில இடம்பெயரும் குருவி கழுகுகள் அல்ட்ரா வயலட் ஒளியையும் பார்க்க முடியும். அது மனிதர்களுக்கு தெரியாத நிலவடிவு மாதிரிகளையும் நீரூற்றுகளையும் கண்டறிய உதவுகிறது. இயற்கை நம்மை வெறுமனே ஆச்சரியப்படுத்துவதில்லை, அதை நாம் பணிவுடன் வணங்க வேண்டியதாக மாறுகிறது. ஒரு பறவை, ஒரு விசாலமான வானம், ஒரு உலகை தாண்டிய சாகச பயணம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.